அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக பணமழையில் நனையக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த விதிகளின்படி பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணை செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். அது மட்டுமில்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். அதே போல உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுப காரியங்கள்ல பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்ட லக்னத்தை வரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாகவே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசிநாதன் சனியோடு புதன் இருக்கிறாருங்க. குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. இதனால குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாருங்க. நிதி வசதிகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக செவ்வாயினுடைய இந்த சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியை தருங்க. அதே போல் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. சொந்த வீடு சிலருக்கு அமையும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல
கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக ராகு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சாதகமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் சற்று அதிகரிக்குங்க. 3வது மனிதர்களால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பு என்பதால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகள் தடைகள் ஏற்படலாங்க. ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன். சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். பணவரவு என்பது போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளித்து விடலாம். அதே போல சற்று சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா சேமிப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லைங்க. கூடுமான வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல பூர்வாங்க நடவடிக்கைகள்ல இறங்கலாம். சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாங்க. தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசிக்காரர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டுள்ள இத்தருணங்கள்ல சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் என்பது சற்று கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக லாபம் பெருக இருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல காலகட்டங்களில் அந்நிய நாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு கையெழுத்தாகும் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த வகையில இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.